Hi friends, welcome to Delicious Feast. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி. காலையிலேருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெளியில் போனதுனால போட முடியல, சாரி. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சிக்கன் நாங்கள் 3/4 கிலோ எடுத்துக்கிட்டோம். வர மல்லி ஒரு 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, வரமிளகா ஒரு 8 நம்பர், பிரிஞ்சி இலை 1 நம்பர், பட்டை சிறிதளவு 2 துண்டு, கிராம்பு ஒரு 2 துண்டு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, தக்காளி சின்ன சைஸு ஒரு 3 நம்பர், பெரிய வெங்காயம் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூனு. இதுக்கு பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க, பெப்பர் சிக்கன்றதுனால பெப்பர் வந்து ஒரு 3 ஸ்பூனு, கருவேப்பிலை, தேங்காய் சின்ன சைஸ் ஒரு 1/2 மூடி. கிரேவி அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மூடியாக போட்டுக்கோங்க. 2 நம்பர் பச்சை மிளகா, கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி பெப்பர் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவை நம்மளே வறுத்து அரைச்சி பொடி பண்ணிக்கலாங்க. வாங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் சூடு இருந்தோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வரமல்லி, இந்த மசாலா ஐட்டம் ஃபுல்லாக அதில் உள்ளே போட்டுக்கலாங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா ஒரு 6 நம்பர் சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கறிகிரும் மிளகாலாம். பாருங்கள் மசாலாவை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஓரளவுக்கு அரைப்பட்டு தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகை நம்ம அது கூட சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி பவுடராக எடுத்து வச்சாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சுங்க. பாத்திரம் சூடானதும் ஒரு 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சுங்க. பக்கத்தில் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எண்ணெய் சூடாக இருந்தோம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், இந்த பிரிஞ்சி இலை 3 சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரலும் ஃப்ரை பண்ணுங்க. இது கூட ஒரு 3 வரமிளகாயும் முழு மிளகாயும் அப்படி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்லேயே போட்டுனால தீஞ்சு போயிடும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இது கூட கல்லுப்பு சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாங்க. அந்த கேப்பில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை அரைச்சி பேஸ்ட்டை எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 2-3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பாயில் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ் விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சு விடுங்க.
எங்கடா அரைச்சி வச்ச பொடியே காணாம மறந்துட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா? இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் நம்ம அரைச்சி வச்ச பொடி போட்டால் நல்லா இருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் தாங்க பார்த்தீங்கன்னா கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்க. மசாலாவோட பச்சை வாடை போகிற வரலும் ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாங்க. பாருங்கள், பெப்பர் சிக்கன் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். பாருங்கள், நம்ம அரைச்சி போட்ட மசாலா வாசம் அப்படியே கமகமன்னு வாசம் தூக்குதுங்க. எப்போவுமே அந்த நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி நம்ம மசாலா வீட்டில் அரைச்சி போட்டோம்னா தாங்க அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். பார்க்கவே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க. பெப்பர் கிரேவி அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. காரம் பத்தாதவங்க கொஞ்சோண்டு மிளகுத்தூளை சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசை இது பார்த்திங்கன்னா அருமையான டிஷ்ஷுங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.